யாருக்கெல்லாம் இந்த எக் பேஜோ ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. கொஞ்சம் நிலக்கடலை பருப்பு, பொட்டுக்கடலை, வத்தல் இதை நல்லா வறுத்துட்டு பொடியை அரைச்சி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு சின்ன சின்னதாக வெங்காயம், பூண்டை நல்லா பொரிய விட்டு எடுக்கணுங்க. உங்களில் யாருக்காவது ஆரி ஒர்க்கில் ட்ரேசிங் கோர்ஸ் மட்டும் 49 ரூபா பேமெண்ட்டுக்கு படிக்கணும்னா தாராளமாக படிக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன ஃப்ளவரை எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஹெவி பிரைடல் பல்லக்கு டிசைனை எப்படி ட்ரேஸ் பண்ணுறது வரைக்கும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ட்ரேசிங் கிளாஸில் நான் கவர் பண்ணுவேன் மேம். அதுக்கு முதல் ஃபஸ்ட்டு எப்படி டிசைனை டெவலப் பண்ணணும்னு தெரியணும். அதுக்கு இந்த மாதிரி என்னென்ன ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணணும், ட்ரேசிங்க்கு என்னென்ன விதமான டூல்ஸ் யூஸ் பண்ணணும்ல ஆரம்பித்து இந்த மாதிரி ஹெவி பிரைடல் பல்லக்கு வரைக்கும் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி கவர் பண்ணுவேன். கிளாஸ் ஃபீஸ் ஜஸ்ட்டு 49 ரூபா மட்டும்தாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க. நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சென்ட் பண்ணி விடுறேன். உங்களுக்கும் ட்ரேசிங் கோர்ஸ் 49 ரூபா பேமெண்ட்டுக்கு படிக்கணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்க, நான் டீட்டெயில் சென்ட் பண்ணி விடுறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சத்தை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புளியை மட்டும் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் நம்ம பொரிச்ச பூண்டு, அந்த நிலக்கடலை பொட்டுக்கடலை வறுத்து எடுத்தோங்களா அந்தது கொஞ்சம் உப்பு தண்ணி கலந்து வச்சுக்கோங்க. இதை அரேஞ்ச் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியங்க. அந்த முட்டையில் நடுவில் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் புளி சட்னி, அந்த பூண்டு இருந்துச்சுல அந்த பொடி, கொஞ்சம் உப்பு தண்ணி இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு ஒரு கடி கடிக்கும் போது டேஸ்ட் இருக்கும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு